அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே செப்டம்பர் 2nd மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு, நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ப்ரீவியஸ்ல நம்ம கொடுத்த லெவல்ஸ் எதெல்லாம் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஓவராலாக பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் லெவல்ஸ், அதில் ஸ்ட்ராங்காகவும் வீக்காகவும் இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எந்த மெத்தடில் என்ட்ரியை ஃபாலோ பண்ணலாம், ஸோ இதையெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேஸில் நம்ம கொடுத்த லெவல்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் 24,640க்கு மேலே க்ளோசிங்கும் 24,660 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போகலாம். இந்த 100 பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் ரிவர்சல் ஆனால் நமக்கான லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,400 450 இந்த லெவல் வரைக்கும் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் நம்ம ப்ரீவியஸ்ல வீடியோல நம்ம சொன்ன லெவல்ஸ். ஓகே, ஆனா இன்னைக்கு நடந்தது அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் கேப் அப்ல இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது, அதனால நம்ம வந்து என்ட்ரியை பிளான் பண்ணல. 24,660க்கு மேல பிரேக் அவுட் ஆகுறது அப்படின்றத நமக்கு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுத்தோம். ஸோ அதுவும் 24,680க்கு மேல தான். ஸோ இந்த என்ட்ரி எடுத்து ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம புக் பண்ணோம் 2 தடவை. அதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன். ஸோ இங்க பிரேக் அவுட் என்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த ஜோன் லெவல்ல நமக்கு டார்கெட் புக்கிங் அண்ட் பிரேக் அவுட் இங்க வந்து நமக்கு புட்டுக்கான என்ட்ரி. ஸோ இங்க நம்ம இதெல்லாம் இன்டிமேட் பண்ணோம் டெலிகிராம்லயே 24,715 ஸோ 60 மேபி இது ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் அப் சைட் ஆகுதா டவுன் சைட் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேடிங் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தோம் டெலிகிராம்ல. அது 24,750ங்கிற டவுன் சைட் பிரேக் அவுட் அப்படிங்கிறத இண்டிபேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்மளுடைய டார்கெட் வந்து 24,650 அதிகபட்சம். மினிமம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,550. 650 அதாவது 650, 550, 450 3 பாயிண்ட்ஸ் 3 டார்கெட்ஸ் வந்து நமக்கு 1 by 1 பிளான் வச்சிருந்தோம். ஸோ அதில் இந்த டார்கெட் வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் கிடைச்சது. அதுக்கப்புறம் சின்ன புல் பேக் அப்புறம் பிரேக் அவுட். ஸோ இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி, அங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ் சூப்பரான ரேலி. இப்போ இங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங், அதாவது இந்த வோல்டிலிட்டி எல்லாமே இன்னைக்கான எக்ஸ்பிரி வோல்டிலிட்டி. ஸோ ப்ராஃபிட் புக்கிங்ல இதுல ஓபிஎஸ் நேற்று ஃபாலோ பண்ண அந்த லெவல்ஸே இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா லோ பிரேக் அவுட் ஆகுது. லோ பிரேக் அவுட் ஆனானே நமக்கு வந்து டார்கெட் லெவல் இந்த கீழே இங்கதான் டார்கெட் வரும் அப்படின்னு நம்ம டார்கெட் பிளான் பண்ணிட்டு இதை ஹை வச்சிருப்போம். ஆனா ஹை ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேல போய் மறுபடியும் இப்படி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி அகைன் வந்து 24,660 பிரேக் அவுட் ஆகி கீழே அந்த அதே டார்கெட் லெவல் இங்க கிடைச்சிருக்கு. ஸோ இங்க எடுக்க வேண்டிய என்ட்ரி இங்க கிடைச்சது. ஆனா அதுக்கு முக்கியமா இங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேல போயிட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ட்ரிஸ் எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த விஷயம் இங்க பிரேக் அவுட் ஆகும்போது 100 பாயிண்ட்ஸ் மேல போகும்னு அது நடந்தது. அடுத்து ரிவர்சல், இந்த லெவல் புட்டு ரிவர்சல் ஆகும்போது அங்கிருந்து கீழே 150லேருந்து 200 பாயிண்ட்ஸ் டவுன்ல வரும்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதெல்லாம் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் சூப்பரான டார்கெட் நமக்கு கிடைச்சது. இதை நம்ம ப்ரீவியஸ்லேயே நம்ம ஹோல்டிங்ல வச்சுட்டோம். பொசிஷன் 24,300 பொசிஷனை எடுத்திருந்தோம். இந்த 300 பொசிஷனை நம்ம வந்து 0 to hero பேஸ்ல ஒரு கால் எடுத்திருந்தோம், ஏதோ புட் ஆப்ஷன்ல. அது 24,600க்கான லெவல். ஸோ இந்த 2 லெவல் எடுத்திருந்தோம். இந்த 300 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. ஸோ அதில் பெருசாக மொமெண்டம் இல்லை, அதனால காஸ்ட் வந்தாச்சு. ஆனால் 600ங்கிற லெவலில் 20லிருந்து 60 வரைக்கும் டார்கெட் போச்சு. ஸோ 20 அப்படிங்கிறது நம்மளுடைய என்ட்ரி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 60 பிளஸ் கிட்டத்தட்ட இல்லை 80 வரைக்கும் போச்சு. ஸோ 1:4 அப்படிங்கிற ரேஷியோடி நமக்கு இங்க டார்கெட் கிடைச்சது. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதால மட்டும்தான் இது பாசிபிள். இல்லைன்னா அப்படி மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங் வோல்டிலிட்டியோட கிளியரா இறங்காது. அதனால ஸோ அது இல்லாமல் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியும், ரிவார்டு ஒரு நல்ல ரிவார்டு அப்படிங்கிற பேஸ்லாம் பிளான் பண்ணி ஒரு என்ட்ரியை ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். சூப்பராக எடுத்திருந்தாங்க. நம்ம அது இல்லாம 24,900 புட் ஆப்ஷன் எடுத்து அதுல 200 பாயிண்ட் வந்து நம்ம புக் பண்ணோம். ஸோ ரெண்டு மெத்தட்ல என்ட்ரி எடுத்து நம்ம டார்கெட் புக் பண்ணோம். த ரீசன் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு நல்ல கீழே டவுன் வர சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதுதான். ஸோ ஓகே,
இது நடந்து முடிஞ்சதை இன்னைக்கு நம்ம பண்ணது. மறுபடியும் நாளைக்கான லெவல்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு இன்னும் 24,400 450 அப்படிங்கிற 2 டார்கெட் பெண்டிங் இருக்கு. அட் தி சேம் டைம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா 24,660. ஸோ 660 அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்டாகவும், அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் 50 பாயிண்ட்ஸ், அதாவது 24,750 டு 24,715 டு 50. ஸோ ஒரு 40 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜோன் லெவல் இருக்குது. இது செல்லிங் ஜோன். அட் தி சேம் டைம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட், இங்க வீக் சப்போர்ட். ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது 24,400 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். அப்ப மார்க்கெட் கேப் அப்ல ஒருவேளை நாளைக்கு ஓபன் ஆனா 24,660 பிரேக் அவுட் ஆகுதா ரிவர்சல் ஆகுதான்னு பார்த்துட்டு ரிவர்சல்ல புட் எடுக்கலாம். புட் எடுத்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன், 100 பாயிண்ட்ஸ் டவுன்ல ஒரு டார்கெட்டும், இந்த லெவல் புல் பேக் ஆகி பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட்டும், அகைன் அந்த லெவல் மறுபடியும் டவுன் சைடு போகும்போது இன்னொரு டார்கெட். ஆக்சுவலா இங்கிருந்து மறுபடியும் புல் பேக் கொடுத்து பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட். ஸோ 3 டார்கெட் வரைக்கும் இங்கிருந்து நம்ம பிளான் பண்ணலாம். ஆனால் இந்த ரிவர்சல் ஆகல அப்படின்னா பிரேக் அவுட்ல இங்கிருந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் வரைக்கும் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் எடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. இந்த ஜோன் லெவல் பிரேக் அவுட் ஆகுதா இல்ல ரிவர்சல் ஆகுதான்றத பிளான் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ட்ரியா பிளான் பண்ணிக்கலாம். இது கேப் அப் ஓபன் ஆகி ரிவர்சல் டச் பண்ணும்போது, ஒருவேளை கேப் டவுன் ஓபன் ஆகி 24,460 அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்லையே டவுன்ல இப்படி வந்துருச்சு அப்படின்னா இங்கிருந்து ஜோன் லெவல் தான் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது 650 இருந்து 550 வரைக்கும் ஒரு ஜோன் லெவல் ஃபார்ம் ஆகும். அந்த லெவல்ல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது புட்டு எடுத்து கீழே 100 பாயிண்ட்ஸ்க்கான டார்கெட்டை நம்ம பிளான் பண்ணலாம். இது ரேஞ்சில் நடக்கும்போது. இது ரெண்டுமே இல்லாம ஃபிளாட் ஓபன் ஆனால் ரெசிஸ்டன்ட் வரைக்குமே வெயிட் பண்ணி புட் ஆப்ஷனோ இல்லைன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது புட் ஆப்ஷனும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இன்னைக்கு நடந்த மாதிரியே ஒரு கேண்டில் வந்து இப்போ ரெட்டா ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து அகைன் போய் ஹை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு கீழே இறங்குறது, இப்படியும் கூட நடக்கலாம். ஆனால் இந்த ரெண்டுக்கு நடுவுல நடக்கிற இந்த ஜோன் லெவல்ல கூட ஃபிளாட் ஓப்பன்ல மட்டும் கேர்ஃபுல்லா என்ட்ரி விட்டணும். 24,600க்கு மேல போனா நம்ம காலு கூட ட்ரை பண்ணலாம். ஒரு 40 இருந்து 50 பாயிண்ட் வரைக்கும் இந்த மணி எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனா இந்த லெவலுக்கு மேல கிளியர் க்ளோசிங் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம எடுக்கணும். சப்போர்ட் எடுத்து மேல போனா 24,600க்கு மேல ஒரு 50 இருந்து 60 பாயிண்ட் வந்து பிளான் பண்ணிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரி, டார்கெட் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராம்ல அப்டேட்டட் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ இந்த டீடைல்ஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.